உலகின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. இந்தி விரும்பினாலும் கற்போம், பிரெஞ்சு விரும்பினாலும் கற்போம், டச்சு, ஸ்பானிஷ், எது லத்தீன் எது வேணாலும் கற்போம். உலகில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். இது எங்கள் மொழி கோட்பாடு. ரெண்டு கலவாணியும் சேர்ந்து மாநில உரிமை ஆக்குவோம்னு என்னத்தை ஆக்குனீங்க? அவன் எப்படி எடுத்துட்டு போனானோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். நீ வரலாற்றை மறந்துட்டீன்னா சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான்னு அர்த்தம். வரலாற்றை வச்சிருக்கிற இனம் தான் உயிரோடு இருக்கும். 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு இருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பிட்டார், தரத்தை உயர்த்தி. அவரால் செய்ய முடியும், கெஜ்ரிவாலால் செய்ய முடியும், ஓ அண்ணனால செய்ய முடியாதா? நம்புடா. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. நாங்கள் விரும்பினால் உலகில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். இது எங்கள் மொழி கோட்பாடு. விளங்கிருச்சா? உலகின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. இந்தி விரும்பினாலும் கற்போம், பிரெஞ்சு விரும்பினாலும் கற்போம், டச்சு, ஸ்பானிஷ், எது லத்தீன் எது வேணாலும் கற்போம். ஆனால் எங்கள் மொழி கற்போம். தாய்மொழியை கற்றவன் புலமை பெற்றவன் உலகின் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் உலக வரலாற்று உண்மை, இதுதான் அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. அன்னை தமிழ் படிக்க சொல்லுது, முதல்ல ஒழுங்கா தமிழை படி, அப்புறம் பார்க்கலாம். மற்றவனுக்கெல்லாம் தமிழ் மொழிடா, நமக்கு மொழி இல்லை. தமிழுக்கு முதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றாம் பாரு. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழிந்தன் பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டிருக்கிறான் நம்ம தாத்தா. பார்த்துக்க, மற்றவனுக்கு தமிழ் பேச்சு மொழி, உனக்கு மூச்சு மொழி. தமிழ்நாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. அன்னை தமிழ் மொழியை மீட்கணும். பாரா, உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு எந்த நாடு என்பார்? பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். வெக்கப்படணும் இந்த நாட்டு தலைவர்கள், வெக்கப்படணும். இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட அளவு கூட இல்லாத ஒரு சின்ன நாடு, இத்தனை நாடுகள் இருக்கிற இடத்துல உலக தரத்தில் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் 3rd பிளேஸ்ல கண்டா, 3வது இடத்துல கண்டா. ஒண்ணுமே கிடையாது அவன் நாட்டில், கடல் தான். ஒண்ணுமே கிடையாது. கடலை மட்டும் வைத்துக்கொண்டு மருத்துவம் கல்வியில எவ்வளவு 3வது இடத்துல இருக்கான் பாரு. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை. இப்போ அவன் அண்ணன் வந்து இந்த 5 நாடு இருக்கிறா, அதை முந்தி போறோம்டா, உலக தாரம்டா வச்சுக்கடா. டேய், என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, இனி உலக தரம் என்றால் பின்லாந்துக்காரன் சொல்லும்டா, தமிழ்நாட்டு தரம். இப்போ உன் அண்ணன் இங்க இருந்து பேசுக. டேய், உன் அண்ணன் அரியலூர் இருந்து பேசுறாங்க. இதே மாதிரி பின்லாந்துல, சிங்கப்பூர்ல, தென்கொரியால, ஜெர்மனியில, கனடால ஒருத்தர் நின்று உலகத்திலே தலை சிறந்த கல்வியில நாடாக இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையை நம்ம உருவாக்கணும். இப்ப பாரு, முதல் நாடு பின்லாந்து, சிங்கப்பூர். இந்த 5 நாடுகள் தான் தம்பி உலகத்தில் தலை சிறந்த நாடா இருக்கு. இதுக்கப்புறம் ஜப்பான் இதெல்லாம் வருது, ஹாங்காங்லாம் வருது. ஆனால் முதல் 5 இடத்துல இந்த நாடு இருக்குது. போங்க போங்க வேகமா. அவன் இங்க பாரு, இங்க பாரு, பின்லாந்துல கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறையை பாரு. நம்மளுக்கு மறுபடி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற கனவை உனக்கு நான் உருவாக்குறேன். அந்த என்னை கூட சேர்த்துக்கணுங்கிறார் பண்ண. அவன் பாரு எப்படி, அவன் எப்படி பாரு, ஏழை பணக்காரன் பாகுவார் என்று அனைவருக்கும் தரமான கல்வி. பின்லாந்துல 5-10 பேருக்கு ஒரு ஆசிரியர் போட்டுக்காண்டா. இந்த பாரு, 5 பிள்ளைய தான் ஒரு டீச்சர். இங்க 50 பேருக்கு ஒரு டீச்சரு. அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. அவன் இங்க பாரு, 7 வயதுல நம்ம என்ன பண்றான், பிறந்த உடனே எல்கேஜி யூகேஜிங்கிறான். அவன் 7 வயதுல தான் 1ஆப் சேர்க்கிறான். அங்க ரேங்க் கிடையாது, தரவரிசை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம், மனிதறிவை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மனிதறிவை மதிப்பிடாது எங்க அரசு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு கிடையாது, தேர்ச்சி. சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி, அதான் நம்ம கனவு. அப்போ அங்க பாரு, அவன் வகுப்பறையை பாரு எப்படி இருக்கு பாரு. நம்மளுடைய வகுப்பை பாரு, அவன் வகுப்பை பாரு. போ போ. தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள் இல்லை, அதான் ரேங்க் கிடையாது. அப்படியாமா? இங்க பாரு, இது எங்க தென்கொரியால. தென்கொரியால இதை எடுத்து அனுப்புறது யாருன்னா என் மச்சனை, என் தங்கச்சி மகள். அவ படிக்கிற பள்ளிக்கூடத்தை அவ எடுத்து மாமா
போட்டு காட்டுங்க. இந்த வரா பாரு, அவதான் தென்கொரியாவில் இருக்கா, படிக்கிறான். அவள் எடுத்து அனுப்பியிருக்கான். அங்கே கட்டட அமைப்பு எப்படி இருக்கா, நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கா, இங்கே நாசமா போன சுடுகாடு மாதிரி இருக்கு. ரெண்டையும் மாத்துறேன். இப்போ ஆரம்ப கல்வியில் சிங்கப்பூர் எப்படி கொடுக்குதுன்னு பாரு. கைமை கொடுங்க. ஆறு வயதில் அவங்க ஒன்றா சேர்க்குறாங்க. சிங்கப்பூர் அங்கே தாய்மொழியில் கற்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, தாய்மொழி கல்வி. நம்ம இந்திய அரசு மாதிரி இந்த ஒரே மத்திய அரசு கல்வியை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது என்ன செய்யுதுன்னா, அது ஒரு கல்விக் கொள்கை வகுக்குது. அது என்ன செய்யுதுன்னா, நீ ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வருது. இந்த நாடுகள்லாம் என்ன செய்யுது, அந்தந்த மாநிலத்திற்கு அதை கொடுத்துருது. இப்போ பாரு, அது என்ன செய்யுதுன்னா, இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் கல்வி பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம்ங்குது. அப்படி தான் இருந்துச்சு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில். அதை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போகும்போது இங்கே இருந்த ஆள் யாருன்னா நம்ம ஐயா தான், நம்ம ஐயா கருணாநிதி தான். இப்போ ரெண்டு கலவாணியும் சேர்ந்து மாநில உரிமை ஆக்குவோம்னு என்னத்தை ஆக்குனீங்க. அவன் எப்படி எடுத்துகிட்டு போனானோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறேன், நம்மளுடைய பாடத்திட்டம் வரும்போது நம்ம மொழி, நம்மளுடைய கலை இலக்கியம், நம்மளுடைய வரலாறு அப்போ தான் வரும். அப்போ தான் நீ நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலைய, செக்கெழுத்த நம்ம பாட்டேன் பெரும்பாட்டேன் வஉசியை, நம்ம வீர பெருமக்களை நீ படிப்ப. இல்லைன்னா வல்லபாய் பட்டேலை படிப்ப, சான்சி ராணியை படிப்ப, நம்ம பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்டேன். நீ வரலாற்றை மறந்துட்டினா சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான்னு அர்த்தம். வரலாற்றை வச்சிருக்கிற இனம் தான் உயிரோட இருக்கு. இது என்னன்னு தெரியுதா, ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு மகள் தான், அவ படிக்க போறா. ஒரு மகள், ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த நாடு அவளுக்கென்று ட்ரெயின் விடுறா, தொடர் வண்டி. ஒரு பிள்ளை உங்க ஊர்ல இருந்தா ஒருத்தர் காலம் நிற்க முடியாது, நிற்காம போயிடும் பஸ்ஸு. ஆனால் பாராடே, அவள் படித்து உயர் மேற்கல்வி போகிற வரைக்கும் கல்விதாண்டா முக்கியம் என் பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைனாலும் அவளுக்காக இந்த ட்ரெயின் ஓடும்னு ஓட்டியிருக்காண்டா ஒரே ஒரு மகளுக்கு. அப்போ அந்த நாட்டு பிள்ளைகளின் கல்வியை அந்த நாடு எவ்வளவு மதிக்கிறதுங்கிறதுக்கு இதை விட உனக்கு சான்று தேவையில்லை. பார்த்துக்க, நம்ம இந்த நாட்டில் இந்த துணைக்கண்டத்தில் ஒருத்தன் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தன் 5 ஆண்டுல பாரவனை உலக தரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான் பாரு கல்வியை. பள்ளிக்கூட கட்டமைப்பு, கல்வி தரத்தை எப்படி தூக்கிருக்கான் பாரா. டேய் வேற எங்கேயும் போகாதரா பாருடா. இது யாரு, இப்போ ஒரு தாத்தா இருக்காருல பினராயி விஜயன், அவர் கேரளாவில். இங்கே பாரு, 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் கல்லூரிக்கு போயிட்டு இருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பிட்டார், தரத்தை உயர்த்தி. அவரால் செய்ய முடியும், கெஜ்ரிவாலால் செய்ய முடியும், ஓ அண்ணனால் செய்ய முடியாதா? நம்புடா.